வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டேக்னா என்னன்றத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ டேக்ன்றது HTML5க்கு அப்புறம் வந்த ஒண்ணு தான். அதுக்கு முன்னாடின்றது வீடியோ டேக்ன்றது கிடையாது. இப்ப நீங்க ஆடியோ டேக் வந்து நீங்க பார்க்கல, இல்ல ஐஃப்ரேம் பார்க்கலன்னா, கண்டிப்பா அத வந்து செக் பண்ணிட்டு வந்து இத பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னும் இது ஈஸியா புரியும். அதே மாரி வீடியோ டேக்ல வந்து நம்ம 1 ஆர் சோர்ஸ் டேக்ஸ் வந்து அதிகமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 ஆர் மோர் சோர்ஸ் டேக்ஸ் அதிகமா ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஆடியோல பார்த்தீங்கன்னா, 1 மட்டும் தான் போட்டிருக்கோமா, அதே மாரி வீடியோ டேக்ல பார்த்தீங்கன்னா, அந்த சோர்ஸே வந்து 2, 3 போட்டு நீங்க நெறைய வீடியோ வந்து கன்டினியூஸா ப்ளே பண்ணிக்கலாம். இது வந்து சப்போர்ட்டட் ஃபார்மேட்ஸ் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, MP4, WebM அண்ட் OGG. இந்த 3 ஃபார்மேட் தான் அது வந்து சப்போர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து இந்த ஜாவா வெப்சைட் வந்து பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்களா, இந்த வீடியோ வந்து ஆக்சுவலா வந்து இவங்க ஐஃப்ரேம் வந்து எம்பெட் தான் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம வீடியோல இந்த மாரி வந்து எப்படி பண்றதுன்றத நம்ம பார்ப்போம். இப்ப வீடியோ டேக் வந்து ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் எழுதிடுறேன். வீடியோ ஸோ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். சேம் ஆஸ் தட் தான் வந்து கண்ட்ரோல்ஸ் போட்டுறணும். கண்ட்ரோல்ஸ் தான் வந்து அந்த ப்ளே பாஸ் பட்டன் அதெல்லாம் வந்து வரும். ஸோ நீங்க வந்து கண்ட்ரோல்ஸ்ன்றத போட்டுருங்க. போட்டுட்டு நீங்க வந்து அந்த சோர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எம்பெட் பண்ணிடுவோம். இப்போ நான் வந்து அதுக்கு முன்னாடி இங்கே காட்டிடுறேன் உங்களுக்கு. ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஐஃப்ரேம்ஸ்னு சொல்லி நான் ஒன்று எம்பெட் பண்ணியிருக்கேன். அதாவது அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ போட்டு நீங்கள் அந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே போயிட்டு iframes.mp4 இதை கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ ப்ரௌசரில் போய் என்ன நடக்குதுன்றதை நம்ம போய் பார்ப்போம். நம்ம வெப்சைட் போயிட்டு இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்களா உங்களுக்கு எவ்வளோ பெருசாக இது வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்ம வந்து ஹைட்டையும் வித்தையும் வந்து இதுலேருந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். இப்போ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் இஸ் ஈக்குவல் டு நான் சும்மா வந்து 320 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹைட்டும் நான் அதே மாதிரி வந்து 300 சும்மா கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ ப்ரௌசரில் என்ன நடக்குதுன்றதை நம்ம போய் பார்ப்போம். இப்போ நான் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்களா இப்போ நான் இந்த வீடியோவை ப்ளே பண்ணுறேன். ஆக்சுவலாக இது ப்ளே ஆகுது. இப்போ நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வேணும்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கலாம். இல்லை வந்து பிக்சர் இன் பிக்சர் மோட் வேணும்னா நீங்கள் அதையும் பண்ணிக்கலாம். ப்ளேபேக் ஸ்பீட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி தான் வந்து நான் சொன்னல, இது வந்து ஒன்று பண்ணுறதுக்கு இப்படி இருக்கும். இதே நம்ம மல்டிபிள் சோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சோர்ஸ் டேக் வந்து உள்ளே கொடுத்துருங்க. உள்ளே கொடுத்துட்டு நீங்கள் இங்கே இந்த சோர்ஸில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். iframes.mp4 இது கொடுத்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். இது செல்ஃப் க்ளோசிங் டேக். ஸோ நீங்கள் இங்கே வந்து இதெல்லாம் வந்து தூக்கிடலாம். இந்த சோர்ஸை நீங்கள் தூக்கிடலாம். இதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து மல்டிபிள் சோர்ஸ் கொடுக்கணும் ஒரே வீடியோக்குள்ளன்னு நீங்கள் இந்த மாதிரி காப்பி பண்ணி சோர்ஸ் நிறைய கொடுத்து அந்த ஃபைல் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா போய் ரெண்டர் ஆகும். ஃபஸ்ட்டு இது ரெண்டர் ஆகுதுன்றதை நம்ம ப்ரௌசரில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம். இப்போ நான் ப்ரௌசர் போகிறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஓகே ப்ளே பண்ணுறேன், மறுபடியும் அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகுது. ஸோ இவ்வளோ தான் வந்து வீடியோ டேக்குன்றது. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது நிறைய ஈஸியான கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக கோட் வித் அஸ்வினை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.